விதமா நம்மளுக்கு வந்து அவ்வளவு ஒரு ஆச்சரியமோ ஒரு வந்து அதிசயம், ஆச்சரியம், சந்தோஷம், பேரின்பம் அது வந்து கிடைக்கிறது அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு. அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி கேட்கும்போது அவ்வளவு ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது நம்ம மனசுக்கு. நம்ம வந்து 2024 இருக்கோம், 2025 இருக்கோம். அவர் வந்து 1836 இருந்து 1886 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் முன்னாடி வாழ்ந்திருக்காரு. இருந்தாலும் அந்த சரித்திரத்தை கேட்கும் போது அவர் பாலாஜி பாகவதர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சரித்திரத்தை சொல்லும் போது விவேகானந்தரோட சரித்திரத்தை அதுல இருந்து பிரிக்க முடியாது இல்லையா? எப்படி ஒரு பால்ல இருந்து வெண்மையை பிரிக்க முடியுமா? ஒரு நெருப்புல இருந்து அதோட சுடுற தன்மையை பிரிக்க முடியுமா? எப்படி வந்து அண்ணா கிட்ட இருந்து எப்படி பக்தியை பிரிக்க முடியுமா? இந்த மாதிரி தானே அதுவும் இல்லையா? அந்த மாதிரி அவ்வளோ வந்து ஒரு அந்த பரமஹம்சரை பத்தி சொல்லும் போது விவேகானந்தரை பத்தியும் சொல்லணும், சாரதாம்பாளை பத்தியும் சொல்லணுங்கும் போது அந்த சரித்திரத்துல இன்னொரு ஒரு பிரிக்க முடியாத அம்சம் வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட சரித்திரம் இல்லையா? அதாவது பாலிகாட்டி உற்சவம் நடக்கும் போது பரமஹம்சர் எப்படி அங்க போய் சைத்தன்ய மகாபிரபு மாதிரியே ஆகி எல்லாரும் வந்து அவர் எப்படி வந்து சேவிக்கிறா, எவ்வளவு தூரம் அவர் வந்து ஹரி 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 ஹரின்னு சைத்தன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ணரோட அம்சமாவே இருந்தாலும் எப்படி தனக்குள்ளேயே தான் லயமாகி தனக்குள்ளேயே தான் மக்னமாகி 27 வயசுல வந்து அவ்வளோ அழகு, அவ்வளோ எவ்வனம், அழகான மனைவி, அவ்வளோ அன்புள்ள அம்மா, நண்பர்கள் இவாளெல்லாம் விட்டுட்டு மொட்டை அடிச்சுட்டு அப்புறம் வந்து காவி கட்டிண்டு நாம பிரச்சாரம் பண்ணி எல்லாரையும் வந்து நாமா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பகவானே வந்து இறங்கி எல்லாரையும் கரையேத்துறாரு அந்த இடத்துல. சைத்தன்ய மகாபிரபுவா வந்து அதாவது வந்து நம்மளோட தர்மம் வந்து க்ஷீணிச்சு போயிருக்கு, மக்கள் எல்லாம் காப்பாத்தணும் அப்படின்னு பிரபுவும் பலராமருமா சேர்ந்து நித்யானந்த பிரபுவாவும் கிருஷ்ண சைத்தன்ய பிரபுவாவும் வந்து அதை திருப்பி நிலை நிறுத்தி நம்மளுக்கு திருப்பி கொடுத்துட்டு போயிருக்கா இல்லையா? கௌரு ஹரி. அதாவது அந்த அந்த பஜனையை கேட்கும் போதே நம்மளுக்கும் பஜனை பண்ணணும், நம்மளுக்கும் பகவான் நாமாவை சொல்லணும் விடாம, நம்மளும் எப்ப பார்த்தாலும் அதாவது நம்மளுக்கு ராகம் சரியா வரலன்னா பரவாயில்ல, அந்த அனுராகம் நம்மளுக்கும் வந்துடும். அந்த பஜனை சொல்லும் போதே அந்த கௌரு ஹரி ஹரி போல் பிரேமதத்தா நித்தாய் போல், கௌரு ஹரி ஹரி போல் பிரேமதத்தா நித்தாய் போல், ஹரி போல் கௌரு ஹரி ஹரி போல் பிரேமதத்தா நித்தாய் போல், கௌரு ஹரி ஹரி போல் பிரேமதத்தா நித்தாய் போல் அப்படின்னு அந்த பஜனை சொல்லும் போதேவே நம்மளுக்கு உள்ளேயும் வந்து ஏதோ ஒண்ணு வந்து பண்றதுன்னா, அப்ப வந்து அந்த நாம பிரச்சாரத்தை அவ்வளவு தூரம் பண்ணி இஸ்கான் இவ்வளவு தூரம் உலகம் ஃபுல்லா இருக்குன்னா எவ்வளவு ஒரு பெரிய புரட்சி பண்ணியிருக்கா பக்தியில. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே தான் சொல்லணும். அப்படிதான் பகவான் வந்து முதல்ல ராமராவும் அப்புறம் கிருஷ்ணராவும் அவதாரம் பண்ண. இருந்தாலும் இது வேதத்துல சொல்லி வச்சிருக்க மந்திரங்கிறதால அந்த காலத்துல வந்து சில கட்டுப்பாடுகள் இருந்ததால கிருஷ்ணரை முன்னாடி போட்டு ராமரை பின்னாடி போட்டு எல்லாரும் இந்த நாமத்தை சொல்லணும் அப்படின்னு அவரே இந்த பூலோகத்துல இறங்கி வந்து இதுதான் மார்க்கம். 10th பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, யாராலையுமே ஆன்சர் பண்ண முடியல. அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கூல்ல எல்லா குழந்தைகளுமே வந்து ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு 15 நிமிஷத்திலேயே பாக்குறான். அப்புறம் அந்த வாத்தியார் என்ன சொல்றாரு, எல்லா சென்டர்லயும் வந்து இந்த மாதிரி தான் டிஃபிகல்ட்டா இருக்கு, அவ வந்து கொஞ்சம் ஹையர் சிலபஸ்ல பேப்பரை செட் பண்ணிட்டா, அதனால வந்து நான் வந்து ஹெல்ப் பண்றேன், இந்த மாதிரி பண்ணக்கூடாதுதான், இருந்தாலும் வந்து உங்களுக்கு கஷ்டமா வந்துருதுன்னு ஹெல்ப் பண்ற மாதிரி மகான்கள்லாம் இந்த இந்த பூமியில நம்ம வாழறோமே, இந்த கலிகாலத்துல வாழறோமே, நம்மளுக்கெல்லாம் தெரியல நம்ம வந்து ஒரு போர்க்களத்துல இருக்கோம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து எங்க பார்த்தாலும் வந்து அதர்மங்களை எப்படி செய்ய முடியும், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து தப்பான பாதையில வீணான பாதையில போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா நல்லது ரொம்ப கம்மியா இருக்கு. அதனாலதான் பகவான் என்ன பண்றான்னா அப்பப்போ அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த மக்களோட மனோநிலைமைக்கு ஏத்த மாதிரி மகான்களை அனுப்பல, மகான்களாவே வந்து பிறக்கலாம் இல்லையா? அதாவது பகவானும் மகான்களும் வேற வேற இல்லை இல்லையா? மகா பெரிவாளை சொல்லும் போது எல்லாரும் என்ன சொல்றா, மகா பெரிவா வந்து
பரமேஸ்வரோட அம்சம், மகாபிரிவா வந்து அம்பாளோட அம்சம் தானே சொல்றா. ரமண மகர்ஷி என்ன சொல்றா, ரமண மகர்ஷிய வந்து ரமண மகர்ஷி வந்து முருகப்பெருமானோட அம்சம் அப்படிங்கிறா இல்லையா. அந்த மாதிரி ஒரு மகானையும் சொல்லும் போது என்ன சொல்றா எல்லாரும், இந்த கடவுளோட அம்சம், இந்த கடவுளோட அம்சம், இந்த மகான் வந்து இந்த கடவுளோட அம்சம் அப்படின்னு தானே சொல்றா. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, பகவான் வந்து அவனே வரான் பூலோகத்துக்கு வந்து மகானோட ரூபத்துல வந்து என்ன எந்த விதமான அஷ்ட கஷ்டங்களை அனுபவிச்சார். அதாவது ஒரு பெரிய போர்க்களம் இருக்கு, போர் நடந்துட்டு இருக்கு, அங்க வந்து சின்ன குழந்தைகள்லாம் மாட்டிக்கிறா, அங்கேயும் இங்கேயும் அம்பு வந்து சரமாரியா இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம், அந்த பக்கத்துல இந்த பக்கம் அடிச்சுட்டே இருக்கு, அம்பு ஈட்டி கத்தி எல்லாம். அப்ப இந்த குழந்தைகள் வந்து மாட்டின்றாளே அப்படின்னு இந்த குழந்தைகளை வந்து பாதுகாப்பான கூடாரத்துக்கு ஒருத்தர் வந்து எல்லா குழந்தைகளையும் அவர் கைக்குள்ள அடக்கிட்டு போறார். அந்த நேரத்துல அவர் முதுகுல பாத்தீங்கன்னா, நீங்க இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா, அவர் முதுகுல வந்து ஈட்டி கடப்பாறை அம்பு எல்லாமே அவர் முதுகுல வந்து குத்துறது. ஆனா அந்த வலிய பொறுத்துண்டு கூட அந்த குழந்தைகளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவர் எப்படி அந்த குழந்தைகள் எல்லாம் கூட்டின்னு போய் ஒரு சேஃபான கூடாரத்துல சேர்ப்பிக்கிற மாதிரி, இந்த கலிகாலம் வந்து இவ்வளோ கடினமா இருந்தாலும் அந்த அஷ்ட கஷ்டங்கள்லாம் மகான்கள் அவாளுக்கு வாங்கி, அவா வந்து இந்திரிய நிகிரகம் பண்ணவாதான். அவளுக்கு வந்து இப்போ ஒரு மகான் கிட்ட போய் நம்ம ஒரு கஷ்டத்தை சொல்றோம், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் பையன் சரியா படிக்க மாட்டேங்கிறான், பொண்ணுக்கு இந்த கஷ்டம் இருக்கு, என் மாப்பிள்ளைக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னு லௌகீகமாவே நம்ம என்ன சொல்றோம். ஆனாலும் அந்த மகான்கள்லாம் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட, இதெல்லாம் லோகம் வந்து அனித்தியம், நீ வந்து பகவான வந்து எப்ப பார்த்தாலும் பிரார்த்தனை பண்ணு, இந்த வாழ்க்கைய உனக்கு கொடுத்த பகவானுக்கு வந்து இதெல்லாம் எப்படி சரி செய்யணும்னு தெரியும் அப்படின்னு நம்மள சொல்றது இல்ல. அவ வந்து கருணை பண்ணி நம்மளோட குழந்தை இவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு நம்ம அளவுக்கு இறங்கி வந்து இந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்குறா. ராமகிருஷ்ண பரமஹம்சரோட வாழ்க்கையை பார்த்தோம்னா, அவர் வந்து இப்படிதான், அதாவது இப்படிதான் வாழணும், இப்படிலாம் பண்ணா, இதெல்லாம் பண்ணா நம்ம வந்து பகவான் அடைஞ்சிடலாம், பகவானை பார்க்கலாம், பகவான் அதை நேருக்கு நேர் பார்க்கலாம், எல்லா மார்க்கங்கள்லயும் பார்க்கலாம், எல்லா ரூபங்கள்லயும் பார்க்கலாம்னு நம்மளுக்கு வந்து நிரூபணம் பண்ணவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஏன்னா எவ்வளவு அஷ்ட கஷ்டங்கள் பட்டிருக்காரு ஆக்சுவலா. அதாவது கால்ல இருந்து, அதாவது கை கால்ல இருந்தெல்லாம் வந்து வேர்வைக்கு மேல ரத்தம் வருமா, சில சமயம் உடம்புல அவ்வளவு உஷ்ணம் ஏறி போய் அந்த மாதிரிலாம் வருமா. மதுர்பாபுவே சில தடவை கேட்பாராம், நீங்க வந்து அம்பாள் மேல உருகி உருகி எழுது அம்பாள் தான் சாட்சாத்காரம் பண்ணிட்டேடே, நீங்க வந்து இந்த பேலூர் மத்தோட இந்த காளி தேவி வந்து உங்களுக்கு பிரத்யட்சமா தரிசனம் கொடுத்துட்டா பாபாஜி, இன்னுமே நீங்க ஏன் இப்படி கஷ்டப்படணும், இங்க பாத்தேடா எல்லாமே வந்து நார்மலா தானே நடந்துட்டு இருக்கு, சூரியன் வந்து எந்த நேரத்துல உதிக்கணுமோ அந்த நேரத்துல உதிக்கிறது, எந்த நேரத்துல அஸ்தமிக்கணுமோ அந்த நேரத்துல அஸ்தமிக்கிறது, இந்த செடியில இந்த குடியில இந்த மரங்கள்ல இந்த பழம் இந்த பூ இந்த காய் தான் வரணும்னா அதான் வருது, எல்லாமே இப்படி இருக்கு, நீங்க தான் வந்து இது பண்ணிட்டே, மத்தவா வந்து உங்களை தப்பா பேசுறா, தப்பா நினைக்கிறா, நீங்க பைத்தியம்னு சொல்றா, ஆனா நீங்க வந்து எவ்வளவு ஒரு உண்மையான மகான்னு எனக்கு தெரியும், நீங்க இன்னுமே உங்களை இவ்வளவு வருத்திக்கணுமா அப்படின்னு அவர் கேட்கும்போது, நான் வந்து வேணும்ட்டே பண்ணலப்பா, நான் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு பண்ணல, ஆனா வந்து எனக்குள்ள இருக்கிற அந்த ஏக்கம் வந்து நான் மத்தவாளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு பரமஹம்சர் சொல்றாரு. அவர் வந்து நான் வந்து 16 அணாவுக்கு பண்ணிட்டேன், நீங்கள்லாம் அவ்வளவு பண்ணணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன், நீங்க ஒரு அணாவுக்கு பண்ணுங்க, 16 அணா வந்து ₹1 அந்த காலத்துல கணக்கு. அந்த மாதிரி பகவான் பேர்ல அந்த அளவுக்கு ஏங்கி 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 தவிச்சு பகவானை பார்க்கணும், பகவானோடயே பேசணும், அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவளும் அவ்வளோ தபஸ் பண்ணதால அவளுக்கு வந்து அந்த சாட்சாத்காரம் கிடைச்சது. அவ்வளவு தூரம் தபஸ் பண்ணி அவ்வளவு சிஷ்யர்களை உருவாக்கி இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ராமகிருஷ்ண மட்டும் இருக்கு. விவேகானந்தர் அவ்வளவு தூரம் போய் பேசினார்னா அதுக்கு வந்து காரணம் பரமஹம்சர் தானே. அவர் சொல்ற, நான் வந்து நிறைய படிச்சுதான் தெரிஞ்சுட்டேன், படிச்சுதான் நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன் நான் இவ்வளவு தூரம் லெக்சர் எல்லாம் கொடுக்குறேன்னா அது வந்து ஒரு படிப்பறிவில்லாத மனிதர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னு விவேகானந்தர் வந்து சொல்றாரு. பள்ளிக்கூடம் நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை, எந்த ஒரு வேதாந்த புஸ்தகத்தையும் படிச்சது இல்ல, ஆனா அந்த வேதாந்தங்கள்லாம் அனுபவபூர்வமா அவர் கத்துட்டு இருக்காரு. எப்படி இருக்கு இல்லையா. அதாவது நம்ம வந்து
ஒரு கார் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும், அதுக்குள்ள இன்ஜின் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும், எப்படி எக்ஸ்டீரியர்லாம் மேனுஃபேக்சர் பண்ணணும், எப்படி பெயிண்ட் அடிக்கணும், இப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான புக் இருக்கு. ஆனா யாராவது ஒருத்தர் இதெல்லாம் படிக்காம சொந்தமாவே சரி நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு வியூகிச்சு இது இப்படி பண்ணலாம் அது அப்படி பண்ணலான்னு பண்ணி ஒரு ஃபுல் கார் கட்டி அந்த கார்ல பெட்ரோலை நொப்பி அவ அந்த காரை ஓட்டுறான்னா எவ்வளவு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சாதாரண காருக்கே இந்த மாதிரி நம்ம வந்து பெருமிதப்படுவோம். ஒரு விஷயம் இல்லவே இல்லை, ஆனா ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னா. ஆனா பரமஹம்சர் வந்து அவரோட அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் எல்லாம் சேர்த்து சின்ன வயசுல இருந்தே ஏங்கி அந்த சுவாமிய பார்க்கணும் சுவாமியோட தரிசனம் கிடைக்கணும்னு அவ்வளவு தூரம் அவர் ஏங்கி தவிச்சு பண்ணியிருக்காருன்னா, அதுவும் நம்மளுக்கும் சொல்ற, நீங்க 3 நாள் வந்து எப்படி உங்களோட குடும்பத்துல ஒருத்தர் கிட்ட அன்பு வச்சிருப்பேளோ, எப்படி அவ வந்து உங்களை விட்டு நகர்ந்து கொஞ்சம் இன்னொரு இடத்துக்கு போயிட்டா நீங்க வந்து ஏங்கி அழுவேளோ, அந்த மாதிரி எனக்கு மட்டும் இல்ல, நீங்க வந்து 3 நாள் அந்த மாதிரி அம்பாள் கிட்ட அம்மா நீ இல்லைன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுமா, நீ வந்துருமா அப்படின்னு. அதாவது பிறந்த குழந்தை இருக்கு, பிறந்து 1 மாசம் 2 மாசம் இருக்கு, அப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து அது வந்து அவ அம்மா பாத்துக்கிறா. அப்போ அவ அம்மாக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு வியாதி வந்துடுறது, அவ பக்கத்துல வந்து அந்த நேரத்துல அந்த அம்மாவுக்கு அம்மன் வந்துடுறான்னு வச்சுங்களேன். அந்த நேரத்துல அந்த அம்மா பக்கத்துல வந்து அந்த குழந்தையே விட மாட்டா. ஒரு வாரம் 8 நாள் 10 நாள் தலையில தண்ணி விடுற வரை அந்த அம்மா கிட்ட அந்த குழந்தைய விட மாட்டான். அப்போ அந்த குழந்தை ஒரு பக்கம் வந்து எப்ப அதுக்கு பால் வேணுமோ அப்போ வீல் அழும். அந்த குழந்தையோட வேதனையும் நம்மளுக்கு தெரியும். அந்த தாயோட வேதனையை நீங்க யோசிச்சு பார்த்தேன்னா அப்படியே உள்ளுக்குள்ள அவ்வளவு அழுக வரும். அதாவது நம்மளால நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்க முடியலையே, நம்ம குழந்தைய பாத்துக்க முடியலையே, நம்ம குழந்தைய முகத்தை பார்க்க முடியலையே, எப்பதான் இந்த 8-9 நாள் போகும், நான் எப்பதான் என் குழந்தைய பார்ப்பேன் அப்படின்னு உள்ளுக்குள்ள எப்படி ஒரு தவிப்பு இருக்கும் இல்லையா? உண்மையான அந்த ஒரு தாய்மை, உண்மையான ஒரு தவிப்பு இருக்கும் இல்லையா? அந்த தவிப்பை நீங்க வச்சுக்கோங்க. அந்த தவிப்பு தான் நம்மளுக்கு எல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி குழந்தைகள் தான் நம்ம எல்லாம். இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு வந்து ஒரு 40 வயசு 50 வயசு ஆலாம். போன ஜென்மத்துல எவ்வளவு வருஷம் வாழ்ந்தோம் நம்மளுக்கு தெரியாது. இல்லைன்னா நம்ம மனுஷனா இருந்தோமா இல்ல ஏதாவது ஒரு ஜந்துவா இருந்தோமா ஜீவராசிகளா இருந்தோமா தெரியாது. ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட அந்த சுவாமி ஆகிய நம்ம தந்தை தாயை பிரிஞ்சுதானே இந்த பூலோகத்துல இருக்கோம் இல்லையா? நம்ம வந்து இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு நீதான் வேணும். இப்ப என்ன சுத்தி இருக்கிற அந்த பட்டினத்தான் பாட்டுல வர மாதிரி, இது நம்ம பட்டினத்தான் பாட்டுல வர மாதிரிதான், சுற்றத்தை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இது வாழ்வை வெறும் கமிழி நெஞ்சே சத்குரு பாதத்தை நம்பு ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு செல்வமில்லாம் அன்றென்றிரு உயர் செல்வமில்லாம் அன்றென்றிரு ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு. திருவெண்காட செட்டியாரா அவ்வளவு கோடீஸ்வரரா இருக்கார். பரமேஸ்வரன் வந்து இவன் வந்த நோக்கம் இது கிடையாது. இவன் வந்து பூலோகத்துக்கு வந்து மத்த செட்டியார்களாட்டம் வாணிபம் பண்ணி செல்வத்தை பெருக்கி அப்படியே வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெத்துட்டு அப்படியே வந்து செல்வத்தை அபிவிருத்தி பண்ணிட்டு போறதுக்காக வரல. திருவெண்காட செட்டியாரா பிறந்து திருவெண்காட செட்டியாராவே வந்து மரணிக்கிறதுக்கு நீ வரல. சிவ புகழ சிவபக்திய பரப்புறதுக்கு தான் நீ வந்திருக்க. அதான் உன்னோட பர்பஸ். அமெரிக்கா இந்தியால இருந்து மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு அமெரிக்கா போற குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் வந்து விசா ஆபீஸ்ல சப்மிட் பண்ணணும். அதுல என்ன எழுதியிருப்பான்னா, நான் இந்த பர்பஸுக்கு இந்த ஃபீல்டுல இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து ரிசர்ச் பண்ண வந்திருக்கேன், இந்த டிபார்ட்மெண்ட்ல மேல நான் வந்து படிக்க வந்திருக்கேன் அப்படின்னு அந்த லெட்டரை கொடுத்தா அதை ரிவ்யூ பண்ணிட்டு, சரி இவன் அமெரிக்கா வந்து சும்மா வரல, இவன் வந்து இது படிக்க வந்திருக்கான், இது படிச்சு முடிச்ச உடனே இந்தியா போயிடுவான், இவனோட பர்பஸ் கிளியரா இருக்கு அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பூலோகத்துக்கு வரும்போது மாயையோட அந்த ஒரு நிழல்ல வசப்பட்டு எந்த பர்பஸுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு மறக்கும் போது
சுவாமியே வர்றாரு. அப்படி சுவாமி வந்து சிவபெருமானா பையனா வந்து வாணிபம் செஞ்சுட்டு வந்து மூட்டை மூட்டையா வரட்டி அள்ளின்னு வர்றாரு. அந்த மூட்டையை திறந்து பார்த்த உடனே திருவெண்காட செட்டியார் வந்து பயங்கர ஒரு ஒரு டிசப்பாயின்மெண்ட். என்னடா இவ்வளவு தூரம் வந்து பிசினஸ் பண்ணிட்டு வர சொன்னா வெறும் வரட்டி எடுத்துன்னு வரேன்னு அந்த வரட்டியை தூக்கி அடிக்கிறாரு கீழே. அடிச்சா அதுல இருந்து வந்து பொண்ணும் பொருளும் மாணிக்கம் நவரத்னமா தெரிக்கிறது. அவ்வளோ பைசாவை வந்து அவர் அவ்வளோ செல்வத்தை எடுத்துன்னு வந்திருக்காரு. அப்ப காதுல போய் சொல்றார், காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே அப்படின்னு சொல்றார். அப்படியே அவருக்கு வந்து மண்டையில செம்பட்டியால அடிச்ச மாதிரி இருக்கு. அப்படியே ஒரே ஒரு சொல்லுதான், காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே. ஒரு ஊசியில வந்து காது உடைஞ்சு போச்சுன்னா அது எப்படி பயன்படாதோ அந்த காதற்ற ஊசி கூட உன்னோட கடைசி வரைக்கும் வராது. அப்ப இந்த செல்வம் உருவமா, இந்த உற்றார் உறவினர்கள் உருவாடா, யார் உருவா? நீ செஞ்ச தர்மம் மட்டும்தான் வரும். அதனால இந்த பூலோகத்துல உன்னோட உண்மையான கடமை என்ன? ஆபீஸ் போறதும் கடமையா, சம்பாதிக்கிறதும் கடமையா, இல்ல வந்து பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறதும் கடமையா, இல்ல வந்து டாக்ஸ் எவேட் பண்றதுக்கு வீடு வாங்குறதும் கடமையா? இதெல்லாம் உன் கடமை கிடையாது. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் உன் கடமை. கும்பி இருட்டா இருக்கிற ஒரு ரூம்குள்ள போனா இப்படி உனக்கு ஒண்ணுமே தெரியாதோ, எப்படி நீ ஒரே ஒரு பொருளை மட்டும் உணர்றியோ, அந்த பொருள் தான் நீ, அந்த பொருள் தான் பரபிரமம். தூங்கும் போது நித்தியமா நீ எப்பயும் அனுபவிக்கிற அந்த ஆனந்த சாகரத்தை வந்து மூச்சுன்னு இருக்கும் போதே அனுபவிக்கணுமா? அப்ப நீ யாருன்னு உணர்ந்துக்கோ அப்படின்னு மகான்கள் எல்லாம் வந்து அந்த சுவாமியே நேர்ல வந்து இது பண்றான். அந்த மாதிரி பரமஹம்சர் சொல்றார், அந்த மாதிரி ஏங்கி தவிச்சு அழு. நீ வந்து தாயார் கிட்ட போய், அம்மா நீ இல்லைன்னா என்னால முடியாதுமா, இன்னைக்கு ஒரு நாள் வீணா போயிடுமா, சூரியன் அஸ்தமிக்க போறாமா, இன்னைக்கு நான் என் சுவாமியை பார்க்கலையே, இன்னைக்கு பார்க்கலையே அப்படின்னு நீ அழுது புலம்பினா, எனக்கு மட்டும் இல்லப்பா, விவேகானந்தருக்கு மட்டும் இல்ல, சாரதாம்பாளுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே வந்து அந்த சுவாமி காட்சி கொடுப்பான். ஏன்னா வந்து அந்த சுவாமி வந்து கருணை மிக்கவன். நீங்க எல்லாம் நினைச்சுக்காதே இந்த பூலோகத்துக்கு சுவாமி வரமாட்டான்னு, இதோ வந்திருக்கான் பாருங்க அப்படின்னு ஒரு சுவாமியும் வந்து அவர் தரிசனம் பண்ணி அந்த சுவாமியை வந்து சாட்சாத்காரம் பண்ணி நம்மளுக்கு வந்து காமிக்கிறார். அதனால அந்த பரமஹம்சரோட, ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அந்த கல்பத்தரு அந்த யூடியூப் வீடியோ வந்து யார் யார் எப்ப டைம் இருக்கோ அந்த புஸ்தகங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம படிப்போம். நம்மளுக்காகவே வந்து அமுத மொழிகள்னு சாதாரணமா எல்லாத்தையும் சகஜ ஸ்திதியிலேருந்து, தியானத்திலேருந்து, பகவத்கீதையில இருந்து எப்படி பக்தி பண்ணணும், நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும், எப்படி சம்சாரத்துல இருந்துட்டே பக்தி பண்ணணும். நீ வந்து உன்னோட பொண்டாட்டி குழந்தை குட்டி எதையுமே தியாகம் பண்ண சொல்லல, நீ அதுல இருந்துட்டே பண்ணு, அதுல இருந்துட்டு பண்ணவா நிறைய பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவாள்லாம் வந்து நம்மளுக்கு காமிக்கிறா. அதனால நம்ம வந்து கூடுமான வரைக்கும் இதெல்லாம் பயன்படுத்திட்டு இந்த மகான்கள்லாம் வந்து போன பாதைய எவ்வளோ பௌராணிகர்கள், இந்த மாதிரி கோவிந்தபுரம் பாலாஜி பாகவதரா இருக்கட்டும், இன்னும் மற்ற நிறைய பாகவதர்கள் வந்து நம்ம மேல கருணை பண்ணி அவ வந்து இதெல்லாம் சொல்றா. அதனால எப்படி இந்த மகான்கள் எல்லாம் நம்ம மதிக்கிறோமோ, எப்படி மகா பெரிவாளை, நாயன்மார்களை, ஆழ்வார்களை, இந்த மகான்கள் எல்லாம் மதிக்கிறோமோ, அதுக்கு ஈக்குவலண்டா இந்த மாதிரி சொல்ற உபன்யாசகர்களையும் மதிச்சு எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றா பாருங்களேன். நம்ம அந்த பார்க்கும்போது ஒரு சோக்காமேளர் சரித்திரம் கேட்கிறோம், ஒரு ஞானேஸ்வரர் சரித்திரம் கேட்கிறோம், ஒரு கோராபாவோட சரித்திரம் கேட்கிறோம். அதாவது நம்ம இங்கதான் இருக்கோம், ஆனா நம்ம மைண்ட் வந்து பண்டரிபூர் போயிட்டு வந்துடுறது, நம்ம மனசு பண்டரிபுரம் போய் இந்த பாண்டுரங்கனை சேவிச்சிடுறது, அந்த ரக்குமாயிய போய் சேவிச்சிடுறது. நம்ம மனசு அங்க சந்திரபாகால நீராடுறது இல்லையா? நம்ம மனசு வந்து அங்க சந்திரபாகா வாழ வண்டியில ஆடி பாடுற அந்த சத்துகளோட நாமா சாபசார் பண்டரி நாமா சாபசார், நாமா சாபசார் பண்டரி நாமா சாபசார், ஹரிநாமா ரகுநாமா விட்டல நாமா சாபசார் பண்டரி நாமா சாபசார் அப்படின்னு அவளோட எல்லாம் சேர்ந்து பாடுறது. நாமதேவர் வீட்டுல தோக்காமேலருக்கு மட்டும் தரிசனம் கிடைக்கல, நம்மளுக்கும் அவ கதை சொல்லும் போது பாண்டுரங்கன் தரிசனம். அபிலகுளாட முதலிதரங்க நாத்தே கரி நாச்சே மாசா சக்கா பாண்டுரங்க, அவருக்கு மட்டும் காட்சி கொடுக்கல, நம்மளுக்கு கொடுக்குறான். தன்ய தன்ய நாம தேவ அந்த பாட்டுல விட்ட
மந்திர திரயக்ஷரி. விட்டல மந்திரமான திரயக்ஷரி எனக்கு என் குருநாதர் கொடுத்துட்ட அப்படின்னு எவ்வளவு அழகா வந்து அதுல அவர் சொல்றார். அப்போ அவர் மூலியமா நம்மளுக்கும் இதெல்லாம் கிடைக்கிறது இல்லையா? அதனால இவ எல்லாரையும் நம்ம மனசுல வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல நம்ம வந்து வச்சிருப்போம். ஒரு கதையை நம்ம கேட்டுட்டோம், அதுக்கப்புறம் இந்த கதையை கேட்க வேணாம் அப்படிங்கிறது அப்படின்னு இல்ல. நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய அந்த கதையை சாந்தி பிரம்ம ஏகநாதர், ஞானேஸ்வரர், நாயன்மார்கள் இந்த கதையெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி கேட்க கேட்க நம்ம மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் போய் நம்மள வந்து மெருகேறி அல்ல வைத்தேயே இவர் திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா, அது மாதிரி வந்து கெட்டதெல்லாம் போய் நல்லது வரணும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு தடவையும் கேட்க கேட்க நம்ம மேல படிஞ்சிருக்கிற அந்த பிடிகள் அந்த கரைகள் எல்லாம் போய் நம்மளும் வந்து இந்த ஜென்மத்திலேயே பவித்திரமாவும், பவித்திரமாயி எப்போ நம்ம மனசு வந்து தெளிஞ்செடுத்தோ நம்மளுக்கு உள்ள இருக்கிற அந்த சைத்தன்யம் வந்து நம்மளுக்கு உள்ளேந்தும் சரி வெளிலேந்தும் சரி நம்மளுக்கு வந்து காட்சி கொடுக்கும். ஜெய் ஸ்ரீராம். நான் சுப்ரீதா சொல்றது நான்